முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்திக், முதலமைச்சரோடு வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகம் முழுக்க திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் திமுகவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய சிலைக்கு கீழே உள்ள திருவுருவப்படத்திற்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். திமுக சார்பில் தமிழகம் முழுக்க இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றையெல்லாம் தற்போது இன்று காலை முதலே முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே முன்னதாக மெரினா கடற்கரைக்கு சென்று அங்கு பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் அவர்களின் நினைவிடத்துக்கு சென்று மலர்தூவி மரியாதை செய்த அவர்கள் தொடர்ச்சியாக முரசொலி அலுவலகம், அதே போல ஓமந்தூரால் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலை என்று தொடர்ச்சியாக மாலை அணிவித்து மரியாதை செய்யும் சூழலில் தற்போது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் உள்ள சிலைக்கு கீழே உள்ள புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.